தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் கூகுள் பேயில் வந்து 10 ஸ்க்ராட்ச் கார்டு வரை நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து எப்படி ஏர்ன் பண்ணிக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் வந்து பண்ண தேவையில்லை. மொபைல் ரீசார்ஜோ இல்லை கேபோ எதுவுமே புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரீயாகவே இந்த 10 ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இது வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் 2 ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப் வந்துருக்கு. ஸோ நிறைய நண்பர்களும் என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2 ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ப்ரௌசர். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக கேம் விளாடுற மூலியமாகவே ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இமோலி. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் இதெல்லாம் வந்து பண்ணுற மூலிமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்லேயும் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன். 2 ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமே வராது வர ஸ்க்ராட்ச் கார்டில். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ஆப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட்டுக்கு வந்து வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூகுள் பேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபைல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் வந்து தேவை. ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து கூகுள் ஃபைல்ஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே இந்த ஆப் வந்து வரும். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப் வந்து ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, திரும்ப நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓல்டு யூஸருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஸ்க்ராட்ச் கார்டு வந்து தராங்க. நானும் இந்த ஆப் வந்து முன்னாடியே ட்ரை பண்ணேன். நானும் ஓல்டு யூஸர் தான். எனக்கு இப்போயே ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடைக்குது. அது எப்படி, என்ன டீட்டெயில்ஸ், இதெல்லாம் நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கண்டினியூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸை வந்து சென்ட் பண்ணுறது இல்லை ரிசீவ் பண்ணுற 2 ஆப்ஷன் வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் ரிவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து ஓப்பன் பண்ண உடனே வந்து நமக்கு வந்து வராது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் இது வந்து வரும். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஹவருக்கு மேலே தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்ன் ரிவார்ட் ஆப்ஷனே வந்து ஆச்சு. ஸோ எனக்கு வந்து வரல அப்படின்னா ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இது வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சிம்பிளாக கீழே ஸ்டார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க எல்லா ஜிமெயில் ஐடியும் காட்டும். ஸோ நீங்கள் அதில் எந்த அக்கௌண்ட்டில் வந்து கூகுள் பே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் அப்படின்ற மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் வந்து கூகுள் பே வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் அல்டிமேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் வந்து கூகுள் பே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ மஸ்ட்டு அதை பார்த்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக நம்ம ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுற மூலிமா நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் எந்த ஒரு அமௌண்ட்டோ பே பண்ண தேவையில்ல, இல்லை மொபைல் ரீசார்ஜோ வந்து பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாக வந்து நான் ஃபைல் ஷேர் பண்ணுற மூலிமா நான் ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு மொபைல் நியரஸ்ட்டில் இருக்கிறதுல நான் ஏதாச்சும் ஒரு ஃபைலை வந்து நான் சென்ட் பண்ணேன்னா எனக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடைக்கும். அது வந்து எப்படி வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்றத என்னோட இன்னொரு மொபைல் மூலிமா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா சிம்பிளாக இந்த சென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கணும். என்னோடய ஃப்ரெண்டு மொபைலோ இல்லை இன்னொரு மொபைலில் நான் வந்து என்ன பண்ணேன்னா ரிசீவ் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் வந்து சென்ட் பண்ண முடியும். நம்ம வந்து ஷேர் இட் வந்து ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான், அதே மாதிரி தான் இங்கே ஃபைல் வந்து சென்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக சென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மொபைலில் வந்து ரிசீவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண சொல்லுது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோடய ஃப்ரெண்டு மொபைலில் ரிசீவ் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் மொபைல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து இப்போ செகண்ட் மொபைலில் ரிசீவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஃபார் சென்டர் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து கனெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ அப்போதைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கிட்டால் வந்து போதும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. கொஞ்சம் நேரம் இருங்க, இது வந்து கனெக்ட் ஆகிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீப்புள் நியர்பை அப்படின்ற மாதிரி ராஜா அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ சிம்பிளாக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ராஜா, அதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கனெக்டிங் டு ராஜா அப்படின்ற மாதிரி வருது. ஸோ நம்ம அந்த அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் அக்கௌண்ட், அதாவது நம்ம ஃப்ரெண்டு மொபைல், அதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இந்த மாதிரி வருதுங்களா, இப்போ கனெக்ட் அப்படின்ற மாதிரி வருதுங்களா. ஸோ சிம்பிளாக அந்த கனெக்டை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா போதும். 2 இது வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆயிரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம மெயின் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் அப்படின்ற மாதிரி வருது, ஆப்ஷன் காட்டுதா. ஸோ சிம்பிளாக இந்த ஷேரை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா நம்ம இது செல்லில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் நமக்கு வந்து காட்டும். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபைல்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3-4 ஃபைல் வந்து காட்டுது. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஏதாச்சும் ஒரு ஃபைலை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், சென்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து நமக்கு வந்து சென்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அப்படியே மேலே பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்கனெக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் வந்து பேக் வந்து வந்துட்டேன். இப்போதைக்கு வந்து என்னோட ரிவார்டு வந்து எங்கே வந்து எனக்கு வந்து வந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வியூ ரிவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி நமக்கு வந்து ரிவார்டு வந்து வந்துருச்சா, நமக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 9 ரிமைனிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சென்ட் பண்ணுற மூலிமா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 ஸ்க்ராட்ச் கார்டு வரை ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து வந்துருச்சா, அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு கிளைம் வித் கூகுள் பேன்னு இருக்குது பார்த்தீங்களா. சிம்பிளாக இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் பே அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட கூகுள் பே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகி இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் ஷேர் பண்ணுற மாதிரியே நமக்கு வந்து இமேஜ் வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்க்ராட்ச் கார்டில். ஸோ இதுதான் நமக்கு ஃபைல் ஷேர் பண்ணுற மூலிமா ஃப்ரீயாக கிடைக்கிற ஸ்க்ராட்ச் கார்டு. ஸோ இந்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டை வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணுற மூலிமா அப் டு 1000 rupees வரை நமக்கு வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த ஸ்க்ராட்ச் கார்டில் இப்போ எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஸ்க்ராட்ச் கார்டை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா தான் வந்திருக்கு இப்போதைக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா வரையும் கிடைக்க வந்து உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 10 ஸ்க்ராட்ச் கார்டு வரையும் நம்ம வந்து ஃப்ரீயாகவே இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பே பற்றி எனக்கு வந்து இன்னுமே சரியாக வந்து தெரியாது. இதை வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இது வந்து நான் எப்படி என்னோட பேங்க்கில் லிங்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன். என்னென்னா அந்த ஃபைல் வந்து ஷேர் பண்ணுற மூலிமா சில பேருக்கு வந்து ரிவார்டு வந்து உடனே வந்து ரிசீவ் ஆகிறதில்ல, சில பேருக்கு வந்து உடனே வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடச்சிரும். ஸோ உடனே ரிசீவ் ஆகாதவங்களுக்கு எப்படி வரும்னா, யுவர் ரிவார்ட் இஸ் ரெடி, ஏதோ வெயிட் ஃபார் சம்டைம்ஸ் ஏதோ சம்திங் வந்து வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரிவார்டு வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்ட்டு வந்து இந்த ஃபைல் ஷேரை வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டு ஒரு 2 days 3 daysக்கு அப்புறம் கூட கழிச்சு வந்து உங்களுக்கு ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து வருது. நீங்கள் அவசரப்பட்ட ஆப் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் என்னோட சஜஷன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 daysக்கு முன்னாடி நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்போதைக்கு வந்து எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ நான் இப்போ வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ என்னென்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனால அவங்க ரிவார்டு வந்து தரது கிடையாது. அன்இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா, வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு உங்கள் கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.